ஹலோ ஹாய் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் என் ஊர் பார்க்க போனேன். நான் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னம் போய் பார்த்து ஆபிக்காரங்கள் சொன்னாங்க காட்டுறேன்ண்டு. அப்போ நானும் இருந்தேன், சைக்கிளில் தான் போனேன். அப்போ காட்டுவாங்கன்னு போட்டு என் ஊர் காட்டையில் ஆனபடியே நான் என்ன செய்தேன், இங்கே காட்டுறேன்னு சொல்லித்தான் இருந்தேன் நான் அங்காளிஞ்சால போகாமல். அப்போ வந்து நேரம் போயிட்டுனா பொலிசுக்காரங்க இவங்க இராணுவம் அடித்து அங்கே விளாளி பொலிசுக்கு சொல்லி விளாளி பொலிசு வந்து வர சொல்லி அஞ்சனா வாரம் நீங்கள் எதுக்கும் போ ஆஃபீஸுக்குன்னு சொல்லி சரி என்ன நான் சைக்கிளில் ஆஃபீஸுக்கு போனேன். சரி என்ன முறைப்பாடு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் எந்த காணி விழா காலமும் விடுபடையில் ஆனபடியாக நீங்கள் இதண்டன அப்போ சொல்லினோம், நீங்கள் இராணுவத்திட்ட போகக்கூடாது, தங்கிட்ட வந்துருக்கலாம் தானே. நான் இராணுவத்திட்ட போகிறது இராணுவத்தில் என்றாலும் எப்படியும் உங்களோட கனெக்ஷன் இருக்குந்தானே, நீங்கள் எப்படினாலும் வந்த மாதிரி வந்து பார்த்த மாதிரி இருக்குந்தானே. அப்போ அப்படி இருந்து கொண்டு முரண்பாடு பண்ணி என்ன வந்து பார்க்க காட்டுறோம்னு தான் சொன்னவன். அவங்க எல்லாம் பகுமாதி போட்டாங்க. சரியோ சரி, அது ஒரு நாள் பதில் சொல்லும் எல்லாருக்கும் மக்களுக்கு. சேர்ந்து நான் வந்து ஆட்டோவில் அங்கே வசாவில் குடும்ப சட்டியால் போய் அப்படியே போய் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். சரி என்னென்று பார்ப்போம். அங்கே போனால் சரியான கொடுமையும் துன்பங்களும் அதுக்கும் இதுக்கும் எல்லாமே சரியான கஷ்டம். யார் சரியும் போகிற எப்படித்தான் இருந்தாலும் ஒரு ஆக்களை வந்து ஜெயிலுக்குள்ள மாதிரி அடைக்கிறது கூடாது. ஃப்ரீடமை விட்டு ஃப்ரீடமை பூட்ட வேணும். அல்லாடி தாங்கள் அவைகளோட எந்த ஒரு ஆள் இருந்தும் இருக்க வேணும். ஒரு ஆள் நல்ல ஒரு பேசன் நல்ல ஒரு இதுன்னு சொல்ல இருக்க வேணும். அவைக்கு அந்த முதல் உதவி எனக்கு கொடுக்குறது தாங்கிலா சக்தி தாங்கிலா இதண்டா அப்படி முதலிடம் கொடுக்கணும். அப்போ அந்த அந்த வயசு போன அம்மாக்களுக்கு வந்து நான் அங்கே நின்ற போது பயர் பிரச்சனை வந்துட்டு மண்டை புடாரி பத்திர மண்டை உடைஞ்சிட்டுது அந்த அம்மாவுக்கு. அப்போ அவையில் அடங்க புடாரிய ரெண்டு அவையெல்லாம் செய்யாத வேலையெல்லாம் செய்து இதாண்டினது. பேசன் மேரம் வந்து கொஞ்சம் விளங்கி கொள்ளணும் என்னென்னு சொன்னால், நான் உண்மையாக குழப்பே இல்லை. இவ தான் என்ன குழப்பி எனக்கு நல்ல இதோடு தான் நான் போனேன், ஒட்டு குறையும் இல்லாமல். இவையில் என்னை கூட்டிக் கொண்டு போயிட்டு இவ தான் குழப்பி அடித்து ரெண்டு கையை பிடிச்சி முகத்தை மூடி என்னை வந்து ரசீஸாக கொண்டாஞ்சனா என்ன தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. இது வந்து பொம்பளையல் செய்யலாம் தானே, பொம்பளையல் வந்து செய்கிறதான் சரியான முறை. பேருந்து என்ன பொம்பளையல்ன்ற இது அப்போ அதுக்கு தேவையில்லையே வைக்க இந்த ஜொப் வந்து கேட்குறேன். என்ன போல் ஒரு ஆள் 3-4 பேருண்டா பிடிக்கலாம் தானே, வடிவேன் நீட்டாக கொண்டு போகலாம் தானே. அவன் 2 பேரும் ஒரு ஆம்பளை என்னென்று சொல்கிறது பிடிச்சும் அல்ல. நீங்கள் அவங்க குடிச்சிட்டு நிற்கிறாங்க வாட்ச்மேன் அப்படி 2 அதிகாரமும் அங்கேயும் அந்த இதை நடந்ததொழிய ஆஃபீஸ் வழிய நான் பின்ன சரி என்று நடந்து வந்தேன். அப்போ நான் வந்து ஒருத்தனை வந்து காலால் உதஞ்சி உளுத்தி போட்டேன். அவன் பொழுது இப்படி உளுத்தி போட்டான்னு போட்டு திருப்பி இன்னொருத்தன் அவன் இருக்க அவனுக்கு அடித்து உளுத்தி போட்டு அதனால் ரெஸ்பெக்டை கூட்டிக் கொண்டு போ. நீ எனக்கு நான் வருவேன் என்ற பாட்டில் நீ எனக்கு இந்த சீலையால் மூடினியண்டு அப்படி வந்து கேவலமே எங்கள் ஒரு பெண்களை வந்து நாய்மாய்த்தான் மதிக்கிறார்கள். ஆம்பளைகள் என்ற அட்டகாசம் என்ன தெளிப்பலையில் கூடி போச்சு. அவங்களுக்கு எல்லாம் என்னென்னு சொல்கிறது, அவை தங்கண்டியத்தான் தாங்கள்ன்ற மாதிரி அந்த அடாவத்தடிக்க நாங்கள் சொல்கிறல எதையும் கேட்டுக்கொள்கிறதில்ல, என்னென்னாலும் கேட்டுக்கொள்கிறதில்ல, என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறதில்ல. அப்படி நடக்குது. உயிர் தப்பி பிழைக்கிறதுலையும் வந்து உயிர் பிழைக்காத முறையில் செய்கிற மாதிரி கிடக்கு பார்க்க வந்து அவ்வளவு மிஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அவ்வளவு வந்து பேசாமல் வருதுன்னு பதிஞ்சு எடுக்கிறாள் வழி இவையில் அந்த விடையில் அந்த செக்யூரிட்டிகளுக்கு வளமட்ட அட்டன் வேறாவேலிவியல் வந்து தான் அந்த ஆம்பளையர் செய்யணும் இழுத்து கொண்டு வர்றது. அவங்கள ஓடினேன்னு தானே அவங்களுக்கும் எந்த நேரம் இருக்கையிலுமே இங்கே ஃப்ரீடமே இருக்க வைக்க வேணும். ஃப்ரீடமே என்னென்னாலும் ஒரே மிரக்கறி சோறு 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 அதுதான் அங்கே சாப்பாடு. எப்பாளுமே இருந்துட்டு மீன் வந்து முட்டை வந்து வைப்பினோம், வாழைப்பழம் வைப்பினோம். அப்படித்தான் நாங்கள் பராமரிப்பு முறைகள் எல்லாம் போகுது மக்கள்களே. எந்த வீடியோ வந்து அழிச்சு போட்டாங்களே யாராண்டு தெரியல, வேறு என்னென்னா என்னால் வீடியோ வந்து தெரியலாது. எல்லாம் உங்களுக்கு நல்லதே செய்திருக்கிறேன். சேலஞ்ச் பண்ணுங்க எல்லாருமே.
நான் போய் பல்லாளி பொழுதுல கேட்டவே உறுதியல் எங்கேயோ நான் எங்கள்கிட்ட உறுதி இருக்குது. அம்மம்மா ஏர்போர்ட் வந்து அம்மம்மா அது எத்தனை ஆண்டு உறுதி எங்கள்கிட்ட கையில் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அம்மம்மாவுக்கு இருக்குதுன்றது. சரியா அம்மம்மா எனக்கு சொன்ன கதைகள் தான் உண்மை. நான் என்னத்துக்கு போனானோ அங்கே இப்போ நான் போகிறத சொல்லித்தான் என்னென்றாலும் செய்ய வேணும். ஒன்றையும் கேளாமல் கொள்ளாமல் எந்த கதைக்கிறது போகிறேன்னு விளங்காகும். முதல் ஒரு எத்தனை பேர் படிக்கிறது கண்ட புள்ளிய வரியினம் அவையல் வடிவங்களை கேட்க வேணும். என்ன ஆரம்பத்தில் என்ன நடந்தது போனது இருந்ததுன்றதை கேட்க வேணும். நான் அங்கே உள்ளதற்கு நான் தான் வைத்தியம் பார்த்தது. நான் தான் எந்த பார்வையில் தான் வைத்தியமே அதுகளுக்கு செய்தது அப்படியான ரஜினி. அதுக்கு இருந்தோண்டு நீர் என்ன போல்டான உள்ள நீர் என்ன எப்படியாமன்னு சொன்னேன். அதில் நான் போல்டாயம் இருப்பேன் என்ன மேம் இருப்பேன். அதை நான் பிரச்சனை இல்லை. நீங்கள் வடிவை பார்க்குற பராமரிப்பை வடிவை செய்யுங்கன்னு சொல்லி வேறு என்ன மக்கள்களே என்னை வச்சு சேலஞ்ச் பண்ணி போட்டாங்க. அவதை சேலஞ்ச் பண்ணுறது அது முறை இல்லை. அவை இப்படி ஒரு இது செய்கிறது சரியான வலுக்கட்டாயமான பிள்ளை. அதுதான் சொல்கிறது லோயர் மேலே சரியாக இருக்க வேணும். சரியான இதுகள் எல்லாம் வர வேணும். சரியான ஹாஸ்பிட்டலில் சரியான ட்ரீட்மெண்ட் நடக்க வேணும். சரியான பராமரிப்பு வேணும். சரியான இதுகள் வேணும். அவையில் இதெல்லாம் தொடவும் விட மாட்டினோம். அப்படி உடுப்பு அளவு போகிற அது வேறு. அது அப்படியான அதுக்கு அது அப்படியான வருத்தம் தான். அது எங்கள்கிட்ட உடுப்புகளும் போய் களவு நான் அது போனால் போகட்டுக்கும் பிரச்சனை இல்லை. நாம் அதை ஓமடிக்குள்ள பிரச்சனை இல்லை. நீ ஒன்றும் பறையாமல் இருந்து அப்படி எங்களுக்கு நடக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களால் சொல்ல முடியாது. நாங்களே நீ அலைஞ்சு ஆத்தலைஞ்சு சீரழிஞ்சு 40 வருஷத்துக்கு மேலே விளங்குதா. நீங்கள் அதை புரியாமல் நீங்களும் இப்படி நின்னா நாங்கள் என்ன சொல்கிறது? சிங்களம் தமிழ் முஸ்லீம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இனத்தவரும் தானே வரையும் நம்ம யாழ்ப்பாணத்துக்குள்ள வேந்தேன் உங்கள் காணிகளை பிடிச்சி வச்சுருந்த பிரச்சனையால் தான் என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டவங்க. ஏன்னா என் குளிசையை பார்க்கலாம். எனக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை நான் சொன்னேன். என்ன வடிவாக்கு கிட்ட நான் வடிவாக சொல்லுவேன். நான் வேறு என்ன மக்கள்களை